அண்ணா சேகர் பாபுன்னா வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நீங்க நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருந்தானே இந்து அறநிலைத்துறை மக்கள் எல்லாருமே நலமா இருப்பாங்க. ஆமாண்ணே, ரொம்ப நலமா இருப்பாங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க நல்லா இருந்தா தானே என்ன டிக்கெட்டுக்கு 100 ரூபா போடுவீங்க, போன் எடுத்துட்டு போக கூடாதுன்னு அதாவது 100 ரூபா டிக்கெட்ல போறவன் செத்தா அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம வந்து செத்தான் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. நீ நல்லா இருந்த, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இன்னும் எப்படி சொல்றது, இந்த நரைமுடி எல்லாம் உங்களுக்கு பத்தாதுண்ணே. இதெல்லாம் பத்தாது. அதாவது அந்த உடன்பிறப்பின் மிகப்பெரிய அடிமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சேகர்பாபு. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவதில் சேகரனை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா இவர் நிறைய பேரை போன்லயே மிரட்டியிருக்காரு. எப்படி இவர் நிறைய பேரை போன்லயே மிரட்டியிருக்காரு. கொஞ்ச நேரம் கிடையாது, அப்படியே தூக்கிடுவேன் அப்படின்ற அந்த வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் நம்ம இணையதளத்துல பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை அனைவராலுமே பேசப்பட்ட ஒரு விஷயம். சரி, பிஜேபி என்னடா திடீர்னு பிஜேபிக்கு போயிட்டா சலீம் குரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது தவறான ஒரு அணுகுமுறை. ஒரு துறை, என்ன துறை அது? இந்து அறநிலைத்துறை அமைச்சர். அவரு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்தாரு. பிஜேபி பீஸ் போன பல்பு அப்படின்றாரு. எதுக்கு இதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் பவர்ஃபுல்லா இருக்காராம். இந்த இந்து மக்களுக்கு எவ்வளவுதான் நாங்க கெட்டது செய்தாலும் அப்படியே வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து நாங்க வெற்றி பெற்று விடுவோம். இந்த இந்து மக்கள் அனைவருமே முட்டாள்கள் அப்படி என்ற ஒரு தோரணையின், அதாவது எப்படி சொல்றது, உச்சம் இது, மிகப்பெரிய உச்சம் இது. நான் என்ன கேட்கிறேன், எங்களை பிரித்த ஆண்டதில் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அதாவது பிஜேபிக்கு இஸ்லாமியர்களும் எதிரி, பிஜேபியும் கிறிஸ்தவர்களும் எதிரி, விசிகாவும் பாமகவும் எதிரி. இதே போன்ற ஒரு தோரணையை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கேள்விக்குறி எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தலைப்புல வச்சிருக்கிறேன்னா, அண்ணா திருமாவளவன் அண்ணன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய அந்த தமிழ் பற்று, அவருடைய அந்த பேச்சாற்றல், இது ஒரு திறமையான ஒரு கூட்டணி வியூகம். அதனாலதான் மக்கள் கூட்டணியை அவர் ஏற்படுத்தினாரு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது 2வது பட்சம். ஆனா அதை முன்னெடுத்தாரு, மக்கள் கூட்டணியை முன்னெடுத்தாரு. அண்ணன் எதுக்கு திமுகவில் போய் அடிமையா வாழ்றாருன்ற விஷயம் எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்விக்குறிதான். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஃபீஸ் போன பல்புன்னா என்ன, அதை சொல்லு முதல்ல. மின்சாரத்துறையில் ஏகப்பட்ட ஊழலை செய்தவர்கள் நீங்கள். தமிழகத்திற்கு முறையான மின்சாரத்தை தர தகுதி இல்லாதவர்கள் திமுக காரர்கள். ஃபீஸ் அப்படின்னா என்ன? ஃபீஸ் போன பல்பு. சரி, அவங்க ஃபீஸ் போன பல்பு. நீ யாருதான்? அதையாவது சொல்லி தொலைய. நீ யாருதான்? உனக்கும் கொஞ்சம் ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு கொடுத்த வேலையை தாண்டி நிறைய விஷயத்த, அதனாலதான் எங்க அண்ணன், என் உடன்பிறப்பா சகோதரன் வேல்முருகன் அண்ணனை கூட நீ உரிமையில பேசியிருக்கிற. இத செய்தியாளர்கள் கேட்கிறப்ப சட்ட மாமன்றத்தில் நடக்கின்ற விஷயங்களை வெளியே சொல்வது தவறான ஒன்று. லூசு, நீ யாரு? எங்க வேல்முருகன் யாரு? உன்னையும் வேல்முருகனையும் தராசு தட்டுல நிறுத்தினா என் வேல்முருகன் ஜெயிச்சுட்டு போயிடுவாரு. அது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். எங்களுக்கு வாய் சண்டை தான், வாக்கிய வரப்பு சண்டை எல்லாம் கிடையாது. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, சேகர் பாபுடைய அத்துமீறல்கள் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? முதலமைச்சருடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இவர் தான் பே பண்ணணும். பே பண்ணணும்னு என்ன, கரண்ட் பில்ல இருந்து அந்த எப்படி சொல்றது, இத நல்லா தெரிஞ்சுக்குங்க. தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க.
இந்த அமைச்சர் ஒட்டுமொத்த சிஎம், அதாவது இப்ப தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் கூட சொல்லுவேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்று. இந்த குடும்பத்தை வாழ வைப்பது, அவருக்கு எத்தனை குடும்பம் இருக்குது அப்படி என்ற வரலாறு எல்லாம் தமிழகத்துல இருக்கு. இந்த குடும்பத்தை கட்டி காப்பதற்காக ஒரு ஒரு துறையை இவருக்கு கொடுத்து இதெல்லாம் நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு பாவம் முதலமைச்சரே பிளாக்மெயில் போடுறாரு போல இருக்கு நம்ம சேகர் பாபு அவர்கள். நீங்க ஏதாவது என்ன பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படி என்ற தோரணையில போயிட்டு இருக்காரு போல இருக்கு சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபு அரசியல் வரலாறை நீங்க எடுத்து பாருங்க. அந்த அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பிழையை செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். சேகர் பாபுக்கு இந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தது. ஆனா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டோட இரு. சரியா? இந்த கேள்வி குறியை ஏன் நான் சமர்ப்பணம் செய்தேன் என்றால், நீ கண்ட மேனிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ ஒண்ணு முதல்வருக்கு அடுத்தபடியான துணை முதலமைச்சர்லாம் கிடையாது, இந்து அறநிலைத்துறை அமைச்சர், அவ்வளவுதான். நீ எனக்கு கூட அமைச்சர் கிடையாது, தெரியுமா? சிறுபான்மை அமைச்சர் கூட நீ கிடையாது. புரியுதா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருப்ப. ஒருமையில நிறைய மக்களை எல்லாம் பேசுற. சும்மா இருமா, மீடியா இருக்குன்னு பாக்குறேன், என்ன வாய்க்கு வந்த மாதிரி கேட்டுருவோம் அப்படின்னா என்ன கேட்டுருவ? அசிங்கத்தின் உச்சம் அந்த சேகர் பாபு. அதனாலதான் அந்த கேள்விக்குறி. இது தமிழக முதலமைச்சருக்கு தெரியாதா? சரிங்க, பிஜேபி ஃபீஸ் போன பல்பு எங்க தமிழ்நாட்டுல. சரி, உன் தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்திய திருநாட்டை எப்படி காப்பாற்ற போற? அதை சொல்லு முதல்ல. அதை சொல்லு முதல்ல. அவங்க பிஜேபி ஃபீஸ் போன பல்பு, நீ பவர்ஃபுல்லான ஒரு பல்பு. ஏன்னா நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு தானே பவரை எல்லாத்தையுமே திருப்பி விட்ட. எல்லா இடத்துலயுமே மின்வெட்டு, எல்லா இடத்துலயுமே மின்வெட்டு. இதுவரை சொல்கின்றனே, இன்னும் இந்த மின்வெட்டு திமுக ஆட்சி வந்தால் மின்வெட்டை சந்திக்காத மக்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே மின்வெட்டை சந்திக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்க நடத்துற தொழிற்சாலைகளுக்கு மின் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அதனால இங்க எல்லாத்தையுமே முடக்கிட்டு நீ வாழ்றதுக்கு என் தமிழக மக்கள் அனைவரையுமே முட்டாளாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய். இவ்வளவுதான் விஷயம். சரி, உன் பொறுப்பு என்ன? அதை மட்டும் சொல்லு. எதுக்கு நீ 100 ரூபா டிக்கெட்டை கோவிலுக்கு வாங்குற? அந்த 100 ரூபா டிக்கெட்டு ஒரு இன்சூரன்ஸுக்கு சமமானது. அந்த 100 ரூபா டிக்கெட்ல ஒருத்தவங்க சாவுறான், அவனை போய் கொச்சப்படுத்துற, கேவலப்படுத்துற. இந்த தமிழக மக்களுக்கு அறிவு கிடையாது, அவ்வளவுதான். புரியுதா? பணம் கொடுத்தால் நேராக சென்று விடும். அச்சர தட்டுல போயிட்டு காசை போடுற அப்படின்றத ஒரு வீடியோவா எடுத்து இவனுங்க எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவானுங்க. இந்த 100 ரூபா டிக்கெட் வாங்கி செத்துட்டானே அப்படின்னு சொல்லி கேட்டா அவனை கொச்சப்படுத்துற. இவ்வளவுதான் உன் அரசியல். எப்படி? இவ்வளவுதான் உன் அரசியல். சேகர் பாபு யாரு? இந்த தமிழ்நாட்டுக்கு யாரு? துணை முதலமைச்சருடைய இணை அமைச்சர் ஆயிரு. இந்த ஸ்பீச் எல்லாம் யார் தரணும் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் தர வேண்டிய ஸ்பீச்சை எல்லாம் அண்ணன் சேகர் பாபு கொடுக்கிறது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு துணை அமைச்சரை இப்படி துணை முதலமைச்சர் பேசலாம். நீ துணையும் கிடையாது, இணையும் கிடையாது, இணக்கமாவும் கிடையாது. நீ அவ்வளவுதான். உன்னுடைய லிமிட் என்னன்றதே உனக்கு தெரியல. நீ எல்லாம் பிஜேபியை குறை சொல்றதுக்கு காரணம் 2 சமுதாயம் தான். 2 சமுதாயம் தான். உருப்படாத இஸ்லாமிய சமுதாயம். சரியா? இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் பிசிஆர் ஆக்ட் வழக்கு போடுகின்ற ஒரு சமுதாயம். இந்த 2 சமுதாயத்தால நீ வாழ்ந்து கிடக்குற, அவ்வளவுதான். புரியுதா? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரெல்லாம் கிடையாது. சரியா? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரெல்லாம் கிடையாது. இந்த மந்திரி பதவியை விட்டுட்டு நீ வெளியில வந்தன்னா எப்படி உன் தலைமொழி வெள்ளையாக இருக்கின்றதோ அதே போலதான் திமுக காரர்கள் உன்னை மேகம் போல பார்ப்பார்கள். ஏதாவது போச்சு மேகம், அவ்வளவுதான், ஓடிப்போ அப்படின்னு. நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரெல்லாம் கிடையாது. உனக்கு கொடுத்த அஜெண்டாவை நீ செய்.
நீ துணை முதலமைச்சர் போலலாம் எல்லா விஷயத்தையுமே பேச வேண்டிய அதிகாரம் உனக்கு யார் தந்தது? இதெல்லாம் நான் கேட்க கூடாதுங்க, பொதுமக்களாக்கி நீங்கள் கேட்கணும். நீங்க கேட்கணும். என்ன ஒரு வட்டத்துக்குள்ள கேட்டுருவானுங்க, நீ ஒரு இஸ்லாமியரா, பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகின்றாயோ, நீ ஒரு இஸ்லாமியரோ அப்படி என்று திமுக காரன் கேட்டுருவான். வேற யாரும் கேட்க மாட்டான், திமுக காரன் மட்டும்தான் கேட்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் இவ்வளவுதான். உன்னை எதிர்த்து யாராவது ஒருவன் கேள்வி கேட்டா அவன் சங்கியாவே வாழ்ந்துடலாம்டா. நம்முடைய கொத்தடிமையா வாழ்றதை விட சங்கியாவே வாழ்ந்துடலாம். சுய மரியாதை அங்கு கிடைக்கும், உன்கிட்ட வெறும் அடிமைத்தனம் மட்டும்தான் நிலைக்கும். இவ்வளவுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அது தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. வருங்காலத்தினுடைய துணை முதலமைச்சரோ சேகர் பாபு என்ற கேள்வி கணையும் என்னுள் எழும்பப்பட்டிருக்கு. இப்படி ஆட்சி முடியறதுக்குள்ள முதலமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய பிள்ளையை, அதாவது யாருன்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிடுவார். எப்ப ஆக்குவார்னா தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே ஆக்கிடுவார். அப்ப துணை முதலமைச்சர் அப்படி என்ற அந்த பதவியை மு.க. ஸ்டாலின் எடுத்துக்க மாட்டாரு. அப்ப சேகர் பாபு அண்ணனுக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு விசுவாசமான அது ஒரு விஷயம், அவ்வளவுதான். அவரை தரம் தாழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த நேரலை பதிவு பண்ணல, நடப்பதை சொல்கின்றேன், அவ்வளவுதான். நான் இவ்வளவு பேசினா உடனே வருவானுங்க, சங்கின்னுவானுங்க, நீ எல்லாம் முஸ்லீமானுவானுங்க, பிறப்பு சான்றிதழ் எடுத்துட்டு ஒருத்தொருத்தையும் காட்டணுமா, நான் இவனுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் தரணுமா, இல்லை என் பிறப்பை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நீ விளக்கு பிடிச்ச அப்படி நான் கேட்க முடியுமா? எதையும் பண்ண முடியாது. ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போய் சங்கி அப்படின்னு சொல்லி முட்டாளுங்களா? தமிழகத்தில் அதிக முட்டாள்கள் வாழ்வதால் இங்கு திருட்டு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். ஆனா இந்த கேள்விக்குறியை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். நீ துணை முதலமைச்சர் எல்லாம் கிடையாது. உனக்கு கொடுத்த பதவி இந்து அறநிலைத்துறை அமைச்சர். அது சம்பந்தமாக பேசு. அதை கூட இழிவா பேசிக்கிட்டு இருக்க. ஒருத்தவர் காசை கொடுத்து தரிசனம் பார்க்க போறாரு, செத்துட்டாரு, அவரை இழிவு சொல்லாக பேசுகின்றாய். இந்த இந்து மக்கள் எப்போது தீர்ந்த போகிறார்கள்? திமுகவில் இருக்கிற நிறைய பேர் தான் கோவிலுக்கே போறான். செய்த பாவத்தை நான் மன்னித்து விடு முருகா அப்படி என்று போறான், அரோகரா அப்படின்ட்டு போறான். கந்தா, கடம்பா, கார்த்திகேய, மச்சவல்லவா அப்படி என்று காலடியில் கிடப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக உயரிய பொறுப்பாளர்கள். இறை நம்பிக்கை என்பது வேறு, உனக்கு கொடுத்த பதவி என்பது அதை காப்பாற்று. சரியா? சரிண்ணா, சேகர்பாபுண்ணா, உன்னை பத்தி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். சரியா? பார்ப்போம் அடுத்த ஆட்சியில என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வாழ தகுதியற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் மாறும். நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சிபாரிசு பண்ணல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த குடும்பம், அவங்க அந்த அமைச்சர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குடும்பம், அவர்களை சார்ந்தவர்கள் நலமாக இருப்பார்கள். மற்றவர்கள் யாரும் வாழ தகுதியற்ற ஒரு நபராக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். முதலமைச்சர் வேற புதுசா சொல்லியிருக்காரு, நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்குங்க. என்ன ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் தான் இவர் கடன் வாங்குறாரு. எப்படி? என் அனுமதி இல்லாமலே இவர் கடன் வாங்குறாரு. இவர் யாரு? என் அனுமதி இல்லாமலே இவர் கடன் வாங்குறதுக்கு இவர் யாரு? கொடுத்து வச்சிருக்காரா? உன் அப்பா விட்டு காசா? என் பேர்ல நீ கடன் வாங்குறிய, என்ன கடன்காரனா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும், நான் கேட்கலைங்க, ஒவ்வொருத்தவரும் கேட்டா ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் திருந்தும். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமான அழிவை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு ஈழத்தை பார்த்துட்டங்க, இந்த ஈழத்தை தாண்டிய விஷம் இந்த திராவிடம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. உங்களை யாரையும் நான் வற்புறுத்தல.
நீ எந்த சமுதாயம் ஆனாலும் இரு, எந்த சாதி ஆனாலும் இரு, இல்ல எந்த மதம் ஆனாலும் இரு, கேடுகட்ட ஒரு 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 அரசியலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என் அனுமதி இல்லாம என் பேர்ல நீ கடன் வாங்குறன்னா நானா உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். நான் தனியா ஒரு கடன் வாங்கணும்னா எவ்வளவு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர் அப்படின்னா பிறக்கின்ற குழந்தை மேல கூட கடன் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா மக்கள்? எங்க போகுது என் தமிழ்நாடு? என்னங்க இனிமே எவன் ஆட்சிக்கு வந்தாலும் கஜானா காலி, அவ்வளவுதான், முடிச்சு விட்டானுங்க. போங்க அண்ணா சேகர் பாபா அண்ணனுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்றது அவருக்கும் ஒரு ஈடு ரைடு போனாதான் தெரியும். அது வரைக்கும் மறைமுகம் தான் இது, இல்லாமலாம் இருக்காது. புரியுதுங்களா? என்ன கோயில்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 5 பேர் போறோம், 500 ரூபா கொடுத்தோம் சிறப்பு தரிசனத்துக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல சாமி மாடி 4ஆம் படை வீடு போனோம். 5 டிக்கெட்டு கொடுப்பான்னு பார்த்தா காசை வாங்கி போட்டுட்டு போங்கன்றான். அப்ப இந்த 500 ரூபாய் எங்க போகுது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, எல்லாம் டாஸ்மார்க் ஊழலை மட்டுமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தவிர இந்து அறநிலைத்துறை அந்த அதனுடைய ஊழல்களை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எவ்வளவு டிக்கெட்டு போய் வெளியில போகுதுன்னு தெரியுமா? மறைமுகமாக எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க தெரியுமா? ஏங்க சாமிக்கு போடுற பணத்தை விடுங்க, பூசாரிக்கு போடுற பணத்தை விடுங்க, நீ வசூல் செய்யற பணம் ஒழுங்காக வருகின்றதான்னு கேட்டா கேள்விக்குறிதான் சாமி. அது தெரியுமா? ஈடி முதல்ல உன்கிட்ட வந்துருக்கணும். டாஸ்மார்க்க விடு, முதல்ல ஈடி உன்கிட்ட வந்துருக்கணும். டிக்கெட் தரல எங்களுக்கு, போங்க நீங்க 5 பேர் போங்க, எண்ணிக்கையின் அடிப்படையில் உள்ள அமைச்சிடறாங்க. சரி, அந்த டிக்கெட் காசு எங்க போவோம்? அப்ப எங்க போவோம்? ஏன்னா மொபைல் எல்லாம் இங்க பறிமுதல் பண்ணிக்கிற, மொபைலுக்கு ஒரு டோக்கனு, மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுக்கிற. என்ன எவனாவது மொபைல்ல வந்து வீடியோ எடுத்துடக்கூடாது இல்ல, இவன் டிக்கெட் தரனா தரக்கூடாது. நாங்க கருவறைய சாமியை போட்டோ எடுத்து நாங்க பப்ளிஷ் பண்றதுக்காக நாங்க அந்த மொபைல் எடுத்துட்டு போல. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் ரொம்ப திறமையா செயல்படுகின்ற ஒரு மாபெரும் ஊழலை மூடி மறைக்கின்றது ஒட்டுமொத்த தமிழகம். அது இந்து அறநிலைத்துறையில் நடக்கின்ற அட்டூழியம். இதை முதல்ல ஈடி வந்து போய் பார்க்கணும். அமலாக்கத்துறை அதை பார்க்க வேண்டும், மத்திய அரசு கவனம் கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சிந்திக்க வேண்டும். நீ உன் சிந்தனையை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், உன் சிந்தனையை சிதற விட்டுக் கொண்டிருக்கின்றாய். இவன் அப்படிதான் சொல்வான், இவன் தவறானவன், அவன் தவறானவன், சொல்பவனே தவறானவன் என்பதை நீ என்று உணர்கின்றாயோ அன்றுதான் நீ வாழ்வாய், உன் பிள்ளைகள் வாழும். நீ வாழ்ந்துட்டு போய்வ, உன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றால் சிந்திக்க வேண்டும். That's all, Your Honor. Thank you for watching the live on Salim Guru. Hands off for all.